மகா சிவராத்திரி நைட்டு தங்கிறதுக்கு சிவன் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். சிவன் கோயிலுக்கு வரோம். வண்டி பார்க் பண்ணிட்டேங்க. அங்கேயே பயங்கர ரஷ் ஆகுது. இங்கெல்லாம் வண்டி நிறுத்த இடம் இல்லை. காலையில் தான் போகணும், ஒரு 5 மணிக்கு. அதனால் அதான் பாருங்க, சாமி பார்த்துட்டு போகிறாங்க. கோயில் அங்கே இருக்கு. அதோ பாருங்க, சிவசிவாய நம்ம சிவாய நம்ம சிவசிவாய நம்ம சிவாய நம்ம சிவசிவாய நம்ம சிவாய நம்ம பாருங்க. அதனால தான் வண்டி நான் அங்கேயே பார்க் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் வண்டி நிறுத்த இடம் இல்லை. செம ரஷ்ஷாக இருக்கு, பயங்கர கூட்டமாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். போட்டோம் கூட்டத்தை பாருங்க, வழி ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை. ஆப்பா பயங்கர கூட்டம். அது பாருங்க, உள்ள நுழைவாயிலை தான். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. செம்ம கூட்டம் பாருங்க. எல்லாம் எத்தனை மணி ஆகுது தெரியல. சாமி பார்த்தா எல்லாமே லைன். நான் கூட்டம், இந்த கூட்டத்துல எங்க போய் சாமி பார்க்கறது? சரி, தூரம் லைன் எங்க நிக்குதுன்னு சாமி பார்க்க கூட்டம் பாருங்க எங்க நிக்குது லைனு. போய் அப்படி போக மாட்டேங்குது. ங்களான்னு கேட்டாங்க. இல்லப்பா நான் மட்டும்தான் அப்படின்னேன். சரி விட்டுட்டாங்க. எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ். நல்ல பசங்க. நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு ஒரு 2 மணிக்கு மேல வந்துடும். மாசக்கார அக்காவா இருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரை ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்க காலேஜ் படிக்கிறாங்க. வீடியோலாம் ரொம்ப டீசன்ட். கூட்டத்தை பாருங்க, லைன்ல நின்றுட்டு வந்து உக்காந்துட்டேன். போக முடியாது, கால் வலி. சரி, அடுத்த பூஜை 12 மணிக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. தாமரை பூஜை 5 வேளை பூஜை. கோயிலே மூட மாட்டாங்களாம். ரொம்ப நாள் கனவுங்க. வருஷம் வரணும்னு நினைப்போம், வரவே முடியாது. இந்த வருஷமும் காலையிலேருந்து ஒரே வேலை. உடம்பு சரியில்லை. சிவனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். சிவன் வந்துடணும். வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல அந்த டைமில். எப்படியோ சிவன் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. பாருங்க, கூட்டம்னா கூட்டம். லைன் பாருங்க, எங்கேயோ நிற்கிது, வெளியே வரைக்கும் நிற்கிது. இது வந்து ஒரு 4-5 ரவுண்டு அங்கே கடைசி வரைக்கும் போய் வருது. எல்லாம் தர்றாங்க. ஒரு பக்கம் அன்னதானம், சுண்டல் எல்லாம் நைட்டு. இவங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் தான் போவாங்க. ஃபுல்லாக எல்லாம் அதை தராங்க, வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாமே காலையில் போகிறவங்க. எல்லாமே பாருங்க ஆள். செம்ம கூட்டம். எந்திரிச்சா இடம் கிடைக்காதுங்க, அதனால உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் செம்மையோ கூட்டம் பயங்கரமாக இருக்கு. பரதநாட்டிய நிகழ்ச்சி அது அங்கங்கே நடக்குது. போனால் இடம் கிடைக்காது. இது வசதியாக இருக்கு, உட்காந்துருக்கேன். அப்புறம் போய்க்கலாம். இப்போதான் 10:30 மணி. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நைட்டு தங்க வந்திருக்கோம். கூட்டத்தை பாருங்க, செம்ம கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. இவங்க எல்லாம் நைட்டு ஆல்ட்டு. அதெல்லாம் இடம் முடிச்சு உக்காந்துருக்காங்க. அதனால நான் இன்னும் சாமி பார்க்கல. பயங்கர கூட்டம், லைன்ல நிக்க முடியாது. சரி, 12 மணிக்கு மேல கூட்டம் குறையும். நைட்டு 10:30 மணி ஆகுதுங்க. நான் 9:30க்கே வந்துட்டு 10 மணிக்கு வந்தேன். வந்துட்டு லைன்ல நின்று
ரொம்ப கூட்டமா இருக்கு. சரி 12 மணிக்கு ஒரு பூஜையா ரொம்ப நல்லா இருக்குமா. சரி அந்த பூஜை பார்த்துக்கலான்னு உட்காந்துட்டேன். எந்திரிச்சா இடம் கிடைக்காது பாருங்க. நல்லா சேஃப்டியா உட்காந்துட்டேன். கால் வலி கால் கீழே தொங்க போட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் எந்திரிச்சுட்டா எல்லாம் உட்காந்துருவாங்க. கூட்டம் வந்துட்டே இருக்கு. இப்பதான் பயங்கர கூட்டம் வருது. அதனால இடத்த விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 12 மணி பூஜை காலையில வரைக்குமே இருக்கு. பார்த்துக்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிவன் தரிசனம் மகா சிவராத்திரி பாருங்க. கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு இறங்கும். அதுக்காக இவ்வளோ பையனும் இவங்க பசங்களும் ஒன்னா படிச்சாங்க. ஒரு 10 வருஷம் இருக்குல்ல நம்ம பார்த்து. ஏங்க 10 வருஷம் இருக்குமா நம்ம பார்த்து? ஒரு வீடியோ பண்றேன். 10 வருஷம் மேல இருக்கும் பார்த்து. இவங்க பையங்களும் எங்க பசங்களும் எல்லாம் ஒன்னா படிச்சாங்க. ரொம்ப நல்லா. அப்படியெல்லாம் இல்ல, நான் யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாது தானே. 10 வருஷம் மேல இருக்கும் உங்களை பார்த்து. எனக்கு காசு வர மாதிரி சேர்த்து பண்ணுங்க. சரி. இவர் காசுலயே இருக்கிறாருங்க. விபூதிய நோட்ல மடிச்சதுல இருந்து அவருக்கு உள்ள ஈஸியா உட்காந்துக்கிறாரு. காசு வந்தாங்க உள்ள அனுப்புறாரு. ஆமா ஆமா. இல்லாட்டி தர்மத்தை வாங்குறாரு. நான் அப்படியே காசு இல்லாம தான் அவர் பார்த்து வந்துட்டேன். நேரா உள்ள போயிட்டாங்க. ரொம்ப காலம் கழிச்சு பாருங்க அவங்க ஒய்ஃப். ரொம்ப காலம் கழிச்சு பார்த்தேன். இவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம். நில்லுங்க அப்படி. ரொம்ப காலம் ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தோன்னே. அவரோடய நினைச்சுது உங்களோட அவர் அப்படியே 2 சுத்து எடுத்து 2 சுத்து காத்து இறங்கி போச்சு. மருமவளுங்க ஊசியில குத்திக்கினே இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி காத்து இறங்கிடுச்சு. உங்களுக்கு குத்துவாங்க கொஞ்ச நாள் போனா. யாருங்க ஒரு மருமகள் அதான் யாருங்க என்னக்குங்களா? நீங்க குத்துறீங்க. அவங்க குத்தவே மாட்டேன். நானும் குத்துறதுல அவங்களும் குத்த மாட்டாங்க. மருமகள் நோண்டிக்கினே கஷ்டம் தான். அது கஷ்டம் தாங்க. பெரிய கஷ்டம் தான். காலையில போனா 8 மணிக்கு போயிடறா. சாயந்தரம் 5 மணிக்கு தான் வரா. வேலை கொஞ்சம் வேலை செய்யறதுக்குலாம் கொஞ்சம் ஆள் வச்சிருக்கோம். அது விலை கழுவி கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. காலைல 8 மணிக்குள்ளே சமைச்சு கொடுத்துருவேன். என்னால முடிஞ்ச செஞ்சு கொடுத்துருப்பேன். அண்ணன் பொண்ணு தானே கட்டியிருக்கோம். அது தலையை சுத்தி அண்ணன் விக்கியா அவங்க பொண்ணு லெப்ட் தான். நான் லெப்ட், எங்க பையன் லெப்ட், அவங்க பொண்ணு லெப்ட். அது பரம்பரையா வருது. விட்டுட்டோம். எங்க அத்தை லெப்ட், எங்க பாட்டி லெப்ட், அப்புறம் பையன் நானு, இப்ப எங்க பையன் எங்க பேத்தி. அதனால விட்டுட்டோம். எல்லாம் விட சொல்லிட்டாங்க. அது வந்து ரொம்ப ராசி. அது வந்து அப்படியேங்க பையன் உரிச்சு வச்ச மாதிரி அவங்க அப்பாவே. அப்படியே எந்த மாற்றமும் கிடையாது. வாங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு. ஏங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க. கட்டாயம் கூப்பிட்டு வாங்க. சுண்டல் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். பாருங்க பிஸ்கட் கொடுத்துருக்காங்க, கல்கண்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் உட்காந்து இடத்துல கொடுக்குறாங்க. 12:30 மணி ஆகுது. கூட்டமே கொஞ்சம் கூட குறைய. 12:30 போதுங்கம்மா. கூட்டமே குறையல கொஞ்சம் கூட. வந்துட்டே இருக்காங்களோ இல்லையா. 12:30 மணி ஆகுது. கூட்டமே குறையல பாருங்க கொஞ்சம் கூட. லைனு 3-4 வருஷம் நிற்குது. நான் ஒன்றும் சாமியா கும்பல காப்பீங்க. காலையில் 4 மணி 4 கால பூஜை நடக்கும். 4 கால பூஜை எல்லாரும் பரவாயில்ல பேசாம அதான் 4 மணி ஆயிடுச்சுங்க. பூஜை பார்த்தாச்சு. கிளம்ப வேண்டியதுதான்.